இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஈஸி சமையல் தாங்க. இன்னைக்கு நான் சிம்பிளாக தான் செய்திருக்கேன். சூடாக சாதம் வடிச்சிருக்கேன், அப்புறம் ரசம், அப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் பருப்புலாம் போட்டு நல்லா பொரியல் பண்ணியிருக்கேங்க. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், நல்லா பூண்டுலாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. கார குழம்பு. கருவாடு போட்டால் கருவாடு குழம்பு ஆகிடுங்க. இதில் கருவாடு போடாமல் வெறும் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் மட்டும் போட்டு நான் இன்றைக்கி பூண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. மொச்சக்கொட்டை குழம்புங்க. அதான் சூப்பராக இன்றைக்கி சமையல். அவ்வளோதான். இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு தொட்டுக்கே தேவையில்லைங்க. அதிலே மொச்சக்கொட்டை கத்திரிக்காய்லாம் இருக்குங்களா, சாப்பிட்டுடலாம். அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடுறேன் இன்னைக்கு. எல்லாமே இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதில் 2 கருவாடு மட்டும் போட்டால் கருவாடு குழம்பு ஆகிடுங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? சப்ஸ்கிரைப்